அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் அஜீரணத்தால் வருகின்ற வயிற்று உப்பசத்திற்கான மருத்துவத்தை இன்று நாம் பார்க்க போகிறோம். இந்த வயிற்று உப்பசம் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டுவிட்டால் அதனால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். வயிற்று பகுதி, குறிப்பாக சதை பகுதியில் நமக்கு தொய்வு ஏற்பட்டுவிடும். நம் இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய சதைகள் எல்லாம் தொய்வு ஏற்பட்டு நமக்கு தொப்பை என்ற சூழ்நிலை ஏற்பட்டு மேலும் நமக்கு முதுகு தண்டுவடத்தில் தீர்க்க முடியாத வலி தோன்றும். ஏனென்றால் வயிற்று உப்பசம் இருந்தால் கண்டிப்பாக மலச்சிக்கல் ஏற்படும். மலச்சிக்கல் படிப்படியாக கவனிக்காமல் விட்டுவிட்டால் மூல நோயாக மாறிவிடும். இவை மூன்றும் ஒன்றுடன் ஒன்று பிணைந்த ஒரு நோயாக கருதப்படுகிறது. இவற்றால் நமக்கு முதுகு தண்டுவடத்தில் நேரடியாக இருக்கக்கூடிய காற்றுகள் எல்லாம் முறையாக பிரியாமல் நமக்கு தண்டுவட பாதிப்பு ஏற்படும். ஆகையால் வயிற்று உப்பசத்தை நாம் முறையாக பார்த்து அறவே தவிர்த்து ஆரோக்கியமாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். இவ்வாறு வயிற்று உப்பசத்திற்கான காரணங்கள் மற்றும் அதனால் பக்க விளைவுகளை தெரிந்து கொண்டோம். இவற்றை வராமல் பாதுகாப்பது எப்படி என்கிற வழிமுறையை நாம் தெரிந்து கொள்வோம். இயன்றவரை பச்சை காய்கறிகள், பசும் கீரைகள், சைவ உணவுகளை நாம் சாப்பிட்டு வந்தால் நமது வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய குடல் உறிஞ்சிகள் நன்றாக தேவையான சத்துக்களை உறிஞ்சி நமக்கு பாஸ்பரஸ், பொட்டாசியம், அயோடின் மற்றும் தேவையான கந்தக சத்துக்களை உள்ளே இருக்கக்கூடிய மலக்குடல் வழியாக பிரித்து தள்ளி நமக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு கழிவுப் பொருளை திருப்பி முறையாக வெளியே தள்ளிவிடும். அவ்வாறு முறையாக வெளியே தள்ளக்கூடிய பொருள் மலமாக நமக்கு சென்று அஜீரண கோளாறுகள் ஏற்படாமல் பாதுகாக்கும். ஆகையால் இயன்றவரை நாம் சைவ உணவுகளை மேற்கொண்டு வரலாம். அல்லது வாரந்தோறும் ஒரு முறை அற்புதமான மூலிகை கலந்த ரசங்களை நாம் குடித்து வரலாம். கொத்தமல்லி ரசம், துவரை ரசம் மற்றும் சீரகம், பூண்டு இவையெல்லாம் சேர்ந்த ரசங்களை நாம் குடித்து வந்தால் வயிற்று உப்பசங்கள் ஏற்படாமல் அங்கு இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை மலத்தின் வழியாக வெளியேற்றக்கூடிய தடுப்பு வழிமுறைகளாக இவற்றை நாம் அறிந்து கொள்ளலாம்.